ஒரு 4-5 வசனத்தை அங்கே எங்கேயா வாசிக்க போகிறோம். எல்லோரும் என் கூட இணைந்து வாசிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு பாகத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கி உள்ள எல்லா வசனத்தையும் முதல்ல நம்ம வாசிச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து இங்கே பார்த்தா போதுமே. முதல்ல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனம். உங்கள் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா பக்கம் 282 வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இனி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம் பக்கம் 243. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இனி எபிரேயரில் வாங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம் பக்கம் 308. எபிரேயர் 11:5. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இன்னொரு வசனம் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அப்போது இனி கொஞ்ச நேரத்துக்கு பைபிளை மூடி வைக்கலான்னு நீங்கள் பைபிளை மூடி வைக்கலாம். பைபிளை மூடி வைக்கலான்னு சொன்னது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரல, வீட்டுக்கு போகிறது வரைக்கும் வேத புத்தகத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எல்லோரும் என்னை பாருங்கள். இன்றைக்கி செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் நாம் எடுத்து கொள்ளப்படுவோம். எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எடுத்து கொள்ளப்படுவோம். எல்லோரும் என்னை கவனிங்க. நாம் எல்லோரும் இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்ல ஆண்டவரை பாடுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதோடு கூட முடிவடைகிறது என்று நினைத்து விடக்கூடாது. எந்த காலத்திலையும் ஒரு தேவ பிள்ளை மறக்கவே கூடாத ஒரு சத்தியம் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை. அதை யாரும் நீங்கள் மறக்கவே கூடாது. அதை ஒரு நாளும் கூட விட்டுவிடவே கூடாது. நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் தருகிற எந்த விசுவாசிகளானாலும் பிள்ளைகளானாலும் இந்த சத்தியத்தை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து நான் கொஞ்சம் வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் எங்கும் கவனத்தை சிதற விட்டு விடாதிருங்கள். கவனத்தை சிதற விட்டால் பிறகு தலையும் காலம் புரியாமல் அப்படியே கண்களை மூடி உடனடியாக எடுத்துக்கொள்ளுதலுக்கு போவதற்கு நீங்கள் ஒருவேளை பிரயாசப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனபடினால் நீங்கள் முதலாவது என்னை கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டவர் இல்லையா? அவர் மனு குலத்துடைய பாவத்துக்காக வந்து ஜீவனையை கொடுத்தவர் இல்லையா? அவர் நம்ம எல்லாரையும் ரட்சித்த இரட்சகர் இல்லையா? இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார் என்றால், நான் போன பிறகு திரும்பவும்
வருவேன் என்று சொன்னார். அவர் எப்படி வருவார் என்றால் அதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, நீங்கள் எல்லாரும் என்ன கவனிங்க, இனி நடக்கிறத டக்குன்னு அதை மனதில் பதித்து வைத்துக்கொள்ள. ஒன்று, இனி அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இரகசியமாக வருவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இரகசியமாக வந்து தன்னுடைய ஜனத்தை எடுத்துக்கொண்டார் என்றால் அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் இந்த பூமியில் உபத்திரவம் நடக்கும். அந்த 7 வருஷத்தில் அந்தி கிறிஸ்துவானவன் தோன்றுவான். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பரசியமாக ஒலிவமலையிலே இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து பரசியமாக ஒலிவமலையிலே இறங்கி வருகிறதை குறித்து பழைய ஏற்பாட்டில் பல பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஏனோக்கு தான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து பரசியமாக வருவார் என்பதை பிரசங்கம் பண்ணினார். ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினார். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேலே வந்து நிற்பார் என்று அவர் பரசியமாக வருகிறதை தான் யோபுவும் சொன்னார். சகரியா 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் ஒலிவமலையிலே வந்து நிற்கும் என்று இயேசு பரசியமாக வருகிறதை சகரியா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். ஏசாயா 32 ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜாவா இந்த பூமியிலே வந்து அரசாளுகிறதை அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொஞ்சம் கூட ஆழமாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். அது என்ன? தெய்வ சபையை சேர்ப்பதற்காக நான் இரகசியமாக நான் வருவேன் என்று சொன்னார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன ரகசியம்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் சொல்லப்படாத ஒரு இரகசியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் இயேசு 2ஆவதாக வருகிறதான நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இல்லையா, அவருடைய கல்லறைகள் எல்லாம் திறந்து அவர்கள் வெளியே வருவார்கள். 2ஆவதாக உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லது மறுரூபமாக்கப்படுவோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவளும் புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு வர்றாருன்னு வச்சுக்கோமே, இப்போ என் ஆராதனை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இயேசு வர்றாருன்னு வச்சுக்கோமே, என்னன்னா திடீர்னு ஒரு 3 சத்தம் கேட்கும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காளம். இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்காது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். என்ன பாஸ்டர் எல்லாருக்கும் கேட்காது, அப்படி என்ன மேஜிக்காக நடக்கும்? ஆமாம், மேஜிக் தான் நடக்கும். எப்படி தெரியுமா? சவுல் என்கிற ஒரு மனுஷன் மத்தியான நேரத்தில் அவர் வருகிறார் சபையை பாழாக்குவதற்காக. வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து சவுலை விழத்தள்ளி சவுலோடு கூட பேசுகிறது. அந்த சத்தத்தை நான் தான் கேட்டேன், என் கூட நிற்கிறவங்க கேட்கலன்னு சொல்கிறாரு. ஆமாம் தானே இல்லையா? அதே போல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி காலம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்காது, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு மட்டும்தான் கேட்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ என்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்? பரிசுத்தவான்கள், மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழும்பிடுவார்கள். கல்லறையில் இன்றைக்கு அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். கல்லறைகள் திறக்கப்படும். பூமியின் தூள்களிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் என்று தானியேல் 12 இருக்கிறது. கல்லறையை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு 2 காரியத்தை சொல்கிறேன். 1 இயேசுடைய வருகை, அல்லது 2 நம்முடைய மரணம். இது 2 நடந்தாலும் இயேசுவோடு கூட இருக்க தான் வேணுமே தவிர, நான் மரித்தாலும் இயேசு அப்பா பக்கத்தில் தான் இருக்கணும், இயேசு வந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் தான் இருக்கணும்.
இது ரெண்டு நடந்தாலும் நான் ஏசப்பா கூட தான் இருப்பேன், ஒரே இடத்துல தான் இருப்பேன்னு புரிகிறவங்க ஒன்று கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். அது என்னன்னு சொல்கிறேன், இது ரெண்டு நடந்தாலும் நீங்களும் நானும் ஒரே இடத்துல தான் இருப்போம். ஏன் தெரியுமா? வீட்டில் போய் வாசிங்க, மத்தேயு 17வது அதிகாரத்தில் போன வாரத்தில் அந்த பகுதியை நாம் தொட்டோம். இயேசு மறுரூப மலையில் ஜெபிக்கிறதான நேரத்தில் 2 பேர் இறங்கி வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க? மோசேயும் எலியாவும். 2 பேருடைய முடிவு எப்படி இருந்தது? மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், எலியா உயிரோட எடுக்கப்பட்டவர். 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, இது 2 நடந்தாலும் நான் அவருடைய ராஜ்யத்திலேயே இருக்க விரும்புகிறேன், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேலே ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரணமோ எடுத்துக்கொள்ளப்படுதலோ எது நடந்தாலும் இயேசுவோடு கூட நான் இருக்கவே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கிறதான நேரத்தில் இயேசு வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, என்ன நடக்கும்? எல்லாரும் கவனிச்சுக்கிறேன், நான் சொல்கிறேன். என்ன நடக்கும்னா, இந்த மைக்கு கீழே கிடங்க, நான் போயிடுவேன். கீபோர்டு இங்கே இருக்காங்க, கீபோர்டில் கை வச்சிருக்கிற ஆள் போயிடும். நான் இதெல்லாம் கேரண்டியாக போகிற ஆட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க, கண்ணாடி வச்சிருக்கிறவங்க கண்ணாடி கீழே கிடக்கும், உங்களை காணாது. பார்த்தீங்களா? கண்ணாடி வச்சவங்க ஒருத்தவங்க கூட ஒரு ஆமேன்னு சொல்லலை. சரி சரி, அங்கே விடுவோமே, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். இனி அடுத்ததா, இன்னைக்கு இயேசு வந்தா நாம போயிடுவோம். கம்மல், மாலை, கொலுசு இதெல்லாம் இங்கே தான் கிடக்கும். அப்போ எத்தனை பேர் விரும்புகிறீங்க இயேசு வரும்போது நான் போகணும்னு விரும்புகிறவங்க? அந்த கைக்க வல்லமை குறைஞ்சி பார்த்தீங்களா பலருக்கு? இயேசு வந்தா அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் என் ஆத்துமா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும், மற்ற அலங்காரங்கள் எல்லாம் இங்கே தான் கிடக்கும். வச்ச பல்லு, வச்ச முடி, டோப்பா, தலை, இதெல்லாம் எங்கே தான் கிடக்கும்? இங்கே தான் கிடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறுரூபமாவாரே. மேகமீரில் உற்சாகமா வேகம் வராரே. இனி இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இந்த எடுத்துக்கொள்ளுகிற நம்முடைய அந்த 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 எடுத்துக்கொள்ளப்படுதலில் அந்த வேலையை செய்கிறது யார்? அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா? அதை செய்கிறது யார் என்றால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியை பற்றி பாட பாட எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையாப்பான்னு எத்தனை பேருக்கு தோணுச்சா?
ஆமாம் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அப்படியே ஷார்ட்கட்டில் அங்கே அந்த பக்கமாக போயிடலாம் போல. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஜெபங்களிலையும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை வாஞ்சிங்க, பரிசுத்த ஆவியை கேளுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கேட்கணும், டோய் நீங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்கணும். வாலிப பிள்ளைகள் கேட்கணும், எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்கணும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாம் கேட்கணும், எங்கள் சபையில் என்றைக்கும் எடுபடாத ஒரு பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்குறோம், எங்கள் பிரசங்க பீடத்தில் விலகாத ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா இது அழிந்து போகக்கூடியது, இது மண்ணிலிருந்து எடுக்கக்கூடியது. இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்தை கர்த்தர் மறுரூபமாக்குவார். அந்த வசனத்தை நான் ஒரு வாட்டி கூட இன்னொரு இடத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். கொரிந்தியர்லேருந்து வாசித்தேன், இனி பிலிப்பியர்லேருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர்லேருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக. எல்லாரும் கையும் தலையும் கொண்டு வந்தீங்களா? அந்த கையை அந்த தலையில் வச்சு சொல்லுங்க, இயேசு வரும்போது இந்த அற்பமான சரீரம் நல்ல தலையில இருத்தி பிடிச்சு சொல்லுங்க, இது அற்பமான சரீரம், இது அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக என் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாதுன்னா, உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுவேன். என்னத்தை தான் நம்ம டை அடித்தாலும் இது அற்பமானதாகும். பார்த்தீங்களா, ஒரு ஆமேன் வரல. நான் அடிக்கிறதுங்கன்னு சொல்லலை, நல்ல அடிங்கன்னு தான் சொல்கிறேன். என்னத்தான் நம்ம இதை மேக்கப் பண்ணாலும் இது அற்பமானதாக்கும். இதே போல் அற்பமான சரீரத்தை நான் வேற உலகத்தில் ஒன்றும் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிற ஊருக்கு டப்பாவை அப்படியே 2 வரல வச்சு வலிச்சு எடுத்துட்டு 2 நாள் கழித்து பாருங்க, டப்பாயோட தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல்லானதாக. ஜாமில் கையை வச்சு தொட்டு இழுத்து பாருங்க, 2 நாளையில் டப்பா மொத்தமும் குப்பை தொட்டியில் போடுற அளவுக்கு பவர்ஃபுல். அற்பமான சரீரம். ஆமா தானே இல்லையா? என்னத்தை தான் சோப்பு போட்டு காலையில் குடித்தாலும் சாயங்காலம் வேர்த்தா அது வாட வரதான் செய்யும். அற்பமான சரீரம். எனக்கு நோய் வந்ததே இல்லைன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அற்பமான சரீரம். சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் நோய் எங்க இல்லைன்னு தான் நான் தேட வேண்டியது இருக்கிறது. தலை முதல் கால் வரைக்கும் எங்க நோய் இல்லைன்னு விரல வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. யாவது விரல நோய் இல்லை, ஆரோக்கியமா இருக்கணும். அற்பமான சரீரம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இது அற்பமான சரீரம். என் கர்த்தர் வரும்போது இந்த அற்பமானதை மகிமையின் சரீரமாக மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அற்பமானதை அற்புதமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார், அற்புதமாக மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு நோய் வரத்தானே செய்யுது, ஏதோ ஒரு பலவீனம் வரத்தானே செய்யுது. இது அற்பமானது, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இது மண்ணுக்கே போகக்கூடியது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? எதை இழந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இழந்துடாதீங்க. இந்த ஆவியானவர் கர்த்தர் வரும்போது நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். எதை பெற்றுக்கொள்ளலானாலும் ஆவியானவரை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சிலர் நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஆவியானவரா, ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷை பேசணும், கை தட்டணும், இதுக்கு தானே ஆவியானவர். இல்லை, பார்த்துக்கோங்க, ஆவியானவர் கை தட்டுவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும்
நோய் மாறுவதற்கும் பேயை ஓட்டுவதற்கும் உரியவர் மட்டுமல்ல, இதற்கு அப்புறமாக நம்மை மறுரூபமாக்கி இயேசு ராஜாவுக்கு முன்னால் நிறுத்துகிறது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நம்மை மறுரூபமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ஆகையினால நமக்கு கண்டிப்பா இந்த பரிசுத்த ஆவி வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க இந்த சந்திராயன் ராக்கெட் அதுக்குள்ள வைத்திருக்கிற தீ, அது போய் அங்கே சந்திரனில் போய் இறங்குறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகுது. அதை விட 1 குறைந்த 15:51 இருக்கிறது. கர்த்தர் நமக்குள் நம்மை இமை பொழுது மறுரூபமாக்குவார்னா பாருங்க, அவனுக்கு ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற தீயை விட நமக்குள்ளே இருக்கிற நெருப்பு விலையேறப்பட்டதாக்கும், பவர் கூடுனதாக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். மறுரூபமாக்குகிற ஒரு அபிஷேகம். அந்த எனக்கு கர்த்தர் தந்த அந்த நல்ல அபிஷேகத்துக்காக சோத்திரம்னு சொல்லுகிறவங்க 2 கையை தட்டி சோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை எங்கள் ஊழியத்தில் வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம், எங்கள் மேலே வைத்திருக்கிற சோத்திரம், நாங்கள் போகிற இடங்களில் வெளிப்படுத்துகிறதற்காய் சோத்திரம், எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிறதற்காய் சோத்திரம். சோத்திரம் 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 சோத்திரம். வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனி எல்லாரும் கவனிங்க. டேய், இனி எல்லாரும் இவ்வளவு புரியலன்னா இனி உள்ளதையாவது கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு இயேசு வந்தாச்சுன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க போயிடுவாங்க, ஜீவனோடு இருக்கிறவங்க எடுக்கப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க. கைவிடப்பட்டவங்க, வருகையில் கைவிடப்பட்டவங்க, அவங்க யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் அங்கே வர விரும்பலை, இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறவங்க. இந்த உலகத்தில் நிறைய கைவிடப்பட்டவர்கள் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமையும் கூட டக்குன்னு ஒன்று சொல்லிடுறேன். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் நடக்காத உபத்திரவம் கைவிடப்பட்டவர்களுடைய காலத்தில் நடக்கும். முதல்ல மனுஷனுக்கு என்ன இருக்காதுன்னா சமாதானம் இருக்காது. முதல்ல மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது. இந்த உலகத்தில் நமக்கு எந்த இடத்துல வந்து கர்த்தாவேன்னு கூப்பிட்ட உடனே நமக்கு சமாதானத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஜனம் எடுத்துக்கொள்ளப்பட்டதோடு கூட உலகத்திலே கைவிடப்பட்டவர்களுக்கு சமாதானம் இருக்காது. எப்படி சபை இந்த உலகத்தில் வெளிச்சமாக வைத்தார். வெளிச்சம் என்கிற சபை தேவ பிள்ளைகள் போயிட்டாங்கன்னா உலகமெல்லாம் அந்தகாரமாக மாறிவிடும். நம்மை தான் பூமிக்கு உப்பாக வைத்தார். உப்பு என்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டுட்டாங்கன்னா உலகம் சாரமற்றதா மாறிடும். முழுவதுமாக சாத்தானுடைய கண்ட்ரோல்ல வந்துவிடும். பயங்கரமான போராட்டங்கள், பேய் பிடிச்சி ஆடும், துரத்தினாலும் போகாது. சாத்தானுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கு. அந்த காலத்தில் அங்கும் இங்கும் ஓடி ஒளிவாங்க. அந்த காலத்தில் அந்தி கிறிஸ்து எழும்புவான். ஒரு முத்திரையை தரிப்பதற்கு ஜனத்தை கட்டாயப்படுத்துவான். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கு பெறாதவர்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். எதற்காக தெரியுமா? இங்க ஒரு பிரேயர் கால கட்டி ராத்திரியும் பகலா ஜெபம் முழங்கால கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா, ரட்சிங்க ஆண்டவரே, ஜனங்களை தாங்க ஆண்டவரே. ரப்பகலா ஓடி ஓடி ஊழியம் செய்கிறது. இந்த உலகத்திலே உங்களை வைத்திருப்பதற்காக அல்ல, நாங்கள் கண்ட பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஆதங்கம் தான். என் ஐயா, அம்மா, சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுருங்க. மனம் திரும்பலன்னா மனம் திரும்பிடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. ஏன்னா அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்க யாரும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நற்செய்தி சொல்லுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கும் இங்கு ஓடி கதறுவார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் சாவை தேடுவார்கள். சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். அந்த 7 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல மக்கள் சாகணும்னு ஆசைப்படுவாங்களாம். சாவு அவர்களை விட்டு விலகி போய்விடும். அந்தி கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? மிருகம். மிருகத்தனமா தான் இருப்பான். முத்திரை தரிப்பதற்கு தந்திரமா பண்ணி பார்ப்பான்.
முத்திரை தரிக்கலன்னா மிருகத்தனமா அவன் என்னன்னாலும் செய்வான். ஒரு மனுஷன் அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை தரிச்சிட்டானா அவன் கண்டிப்பா நரகத்துக்கு போயிடுவான். அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அதற்கு முன்பாக நம்ம மேல பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை ஆண்டவர் தருகிறார். இந்த முத்திரை நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்க்கும். இன்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை நாம பெற்றுக்கொள்ளாவிட்டால் கைவிடப்பட்டவர்களாக அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை நீங்கள் தரிப்பீர்கள். அந்த முத்திரை உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். இந்த பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை நித்திய ராஜ்யம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் மணவாளனுக்கு முன்பாக மணவாட்டி என்கிற சபையாக நம்மை கொண்டு போய் நிறுத்தும். ஆகையினால நீங்க எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரிசுத்த ஆவியை வாஞ்சியுங்கள், பரிசுத்த ஆவிக்காக கேளுங்கள், பரிசுத்த ஆவிக்காக கதறுங்கள். உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த கொடூரமான ஆபத்துகள் என்று சிலதை சொல்லுகிறார்கள். அவற்றில் ஒன்று 2004 டிசம்பர் 26 வந்த சுனாமி. இதே பகுதியில் எத்தனை பேர் தெரியுமா வீடையும் கூடையும் விட்டு நம்ம பக்கத்து ஊர்ல ஓடி வந்து அழுதாங்க தெரியுமா? அதைவிட கொடூரமான உபத்திரவம் இனிமேல் தான் வரப்போகிறது. 1948 ஹிரோஷிமா நாகசாகியின் மேல அமெரிக்கா அணுகுண்ட போடுறாங்க. ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டாச்சுன்னா இப்ப இருக்கிற வெப்பத்தை விட ஒரு செகண்ட்ல 30 மடங்கு வெப்பம் அதிகமாகும். 2 பேர் பேசிட்டுன்னா நாக்கு அப்படியே அழுகி போயிடும், கண் அழுகி உள்ள போயிடும், காது அழுகி விழுந்துரும், போஸ்டுகள் உருகி போயிடும், கட்டடங்கள் உருகி போயிடும், சுடுகாடா மாறிடும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தை விட பெரிய ஒரு உபத்திரவம் இனிமேல தான் வரப்போகிறது. கைவிடப்பட்டவர்களுடைய காலத்திலே வரப்போகிறது. கைவிடப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட வேதனை அனுபவிப்பார்கள். கைவிடப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நம்மில் யாரும் ஆளாகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். அவருடைய எடுத்துக்கொள்ளுதலிலே கர்த்தர் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஒரு நாள் ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து ஒரு 6 எடுத்துக்கொள்ளப்படுதலை சொல்ல முடியும். எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. சுருக்கமாக டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். 1, இதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. ஏனோக் என்கிற ஒரு மனுஷன் 365 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அதுல 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் ஆண்டவர் நிழலை வைத்திருக்கிறார். எலியா என்பவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சுற்றி நடந்து 500க்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த 40வது நாளிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் எல்லாரும் நமக்கு முன்னாலே போயிருக்கிறார்கள். இனி கடைசி கால சபையை எடுத்துக்கொள்ளுவதற்காக நம்முடைய மணவாளனாகிய கர்த்தர் வரப்போகிறார். எனக்கு புரிகிறதுன்னு சொல்லுகிறவர்கள் உங்க வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசு வரப்போகிறார். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, மாரானாதா சொல்லுங்க, மாரானாதா. சீக்கிரம் மாறுங்கப்பா, மாரானாதா மாரானாதா மாரானாதா. நன்றி நன்றி நன்றி. இனி இந்த எடுத்துக்கொள்ளுதலில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாவிட்டால் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியில் இருப்போம் என்று சொன்னேன். இந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியை பற்றி இனி நம்ம அதிகமாக பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் இன்னும் ஒரு முறை அதை குறித்து முழுவதுமாக நம் சபைக்கு படிப்பிக்க வேண்டும் என விரும்புகிறேன். கர்த்தர்
காரியங்களை வாய்க்க செய்வாராக. இனி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார். அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். யூதா 14-15 வசனத்தில் இருக்கிறது, ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று. அப்போ நாம எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் மாறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதல்ல இந்த பூமியில தேவனோடு கூட சஞ்சரிப்பார்கள், தேவனோடு கூட நடப்பார்கள். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, கர்த்தாவே இந்த உலகத்தில் நான் வாழுகிற வாழ்க்கை வரைக்கும் நான் இயேசுவோடு கூட வாழ விரும்புகிறேன், இயேசுவோடு கூட நடக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. எல்லாரும் பாருங்க, எப்போதும் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், எப்போதும் தேவனோடு கூட நடக்கணும். நீங்க ஒருவேளை ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், வேலைக்கு போகலாம், வாகனங்களில் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறதான நேரத்தில் இயேசு வந்தா அப்படியே போயிட வேண்டியதான். அங்கேயும் ஆயத்தமாக இருங்கள். கார் ஓட்டிட்டு, கார் ஓடும், நம்ம அங்க ஓடிடுவோம். ட்ரெயின்ல இருக்கிறீங்கன்னா ட்ரெயின் ஓடும், நாம வருகையில போயிடுவோம். ஃப்ளைட்டில் இருக்கிறீங்கன்னா ஃப்ளைட் ஓடும், நாம அப்படியே வருகையில போயிடுவோம். எல்லாம் ஓடும். கார் ஓடும், பைக் ஓடும், ட்ரெயின் ஓடும், ஃப்ளைட் ஓடும். இதெல்லாம் ஓடும்போது ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகம் போயிடுவாங்க. ஆனா சினிமா ஓடும், சீரியல் ஓடும். இதெல்லாம் ஓடும்போது அதற்கு முன்னால இருக்கிறவர்கள் அங்கேயே இருப்பார்கள். அவர்கள் அங்கேயே பார்த்து அதிலே என்ஜாய் பண்ணி கொண்டு இங்கேயே இருப்பார்கள். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆயத்தமாக இருக்கிறபடினால நாங்கள் ஒரு தேவ பிரசன்னத்திலே வாழ வரும் ஏனோக்க போல தேவனோடு கூட நடக்கணும். விரும்புகிறீங்களா? எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட பேசணும். என் கர்த்தர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வாஞ்ச உள்ளவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா ஆசையா வாஞ்சையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. ஒரு ஜெபமாக கேளுங்க பார்க்கலாம். உம்மோடு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவர் நம்மை கலிகூற செய்வார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவர் நம்மை நடத்துவாருங்க. மரணம் வர அவர் பிரசன்னத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கிருபைய ஒரு வாஞ்சையோடு கேளுங்க பார்க்கலாம். இதயத்தின் ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா
எது வந்தாலும் இந்த உறவிலிருந்து என்னை பிரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் பிரிக்கலாம், பாவம் பிரிக்க பார்க்கலாம், ஆசைகள் பிரிக்க பார்க்கலாம், இச்சைகள் பிரிக்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறவனாகையினால் இந்த இயேசுவின் அன்பை விட்டு விலகுவதற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமா கிருபை இரக்கமா. இந்த வார்த்தை அப்படியே ஒரு ஜெபமாக அந்த வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமா கிருபை தாருமே இரக்கமா கிருபை தாருமே. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறது, பாஸ்டர் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், அது அந்த காலம். இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கவா முடியும்? ஏனோக்கு காலத்தில் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வேற என்னது வாட்ஸ்அப் இல்லை, வேற 7 அப்பம் இல்லை. இந்த ஒரு அப்பம் இல்லாததுனால அவர் அப்படியே அங்க அப்பாய் வந்துட்டாரு. எங்களுக்கு இது எல்லாம் இருக்கிறதுனால நாங்க 6 நாள் வெளியே இருப்போம், 7ஆம் நாள் உள்ள இருப்போம். எனக்கு காலம் போலையா எங்களை என்னெல்லாம் இழுக்கம் தெரியுமா? இழுக்கம் இழுக்கம். உங்களுக்கு தெரியுமா? ஏனுக்கு காலத்திலையும் பிரச்சனை மத்தினா இருந்தாலும் தெரியுமா? தெரியாதோ? பின்ன வாசிங்க, யூதா 14-15 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தங்க டக்குன்னு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான பக்கம் 332 புதிய ஏற்பாட்டில் வாசிங்க. குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகலவித அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள 4 வாட்டி அவபக்தி. இவர் எந்த உலகத்தில் தெரியுமா வாழ்ந்தாரு? அவபக்தி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், அவபக்தி நிறைந்த காலத்தில் ஒரு ஏனோக்கு நீ எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நீ பக்தியோடு வாழ்றியோ அவபக்தியோடு வாழ்றியோ எனக்கு தெரியாது, நான் இயேசுவோடு கூட நடப்பேன், நான் தேவனோடு சஞ்சரிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதே 15வது வசனத்தில் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கடைசியா என்ன தெரியுமா? ஏனோக்கு அறிவிக்கிறவன். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் தேவனோடு சஞ்சரிப்பான். எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் தேவனை அறிவிப்பான். ஸ்தோத்திரம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாக மாறுகிற நாம் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அறிவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அறிவிக்கணும்.
அறிவிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் அறிவிப்போன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, கையை கீழே போடுங்க. எதை அறிவிப்பீங்க? எதையும் அறிவிச்சா 2 பேரும் உங்களுக்கு காட்டி தர்றேன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் வாங்க. இந்த அடுத்த ஸ்டெப்பில் யார் கை தூக்குறாங்கன்னு பார்க்கட்டுமே. மார்க்கு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 14வது வசனம். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். போதும், அறிவித்தார்கள் உள்ளதில் அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, நான் விஷயத்தை சொல்றேன். அந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்ச மனுஷன், அவனுக்குள்ளே இருந்த பிசாசு ஆண்டவர் விரட்டினதான நேரத்தில் பிசாசு கேட்டது, நான் போகிறேன், அந்த பன்னிக்குள்ளே போட்டான்னு கேட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னார், போப்பா அந்த பன்னிக்குள்ளே போயிரு, தயவு செஞ்சு அந்த பன்னிக்குள்ளே போயிரு. இந்த பிசாசெல்லாம் சேர்ந்து பன்னிக்குள்ளே போய் 2000 பன்னி என்ன செஞ்சுட்டு தெரியுமா? சமுத்திரத்துக்கு உள்ளே போய் பாய்ந்து செத்து போச்சு. ஆமாதானா இல்லையா? இந்த செத்து போன உடனே இந்த பன்னிகளுக்கு ஓனர் இருக்கிறார் இல்லையா, முதலாளி. இந்த பன்னிகளுக்கு முதலாளிகள் போய் அந்த பட்டணமெல்லாம் அறிவித்தார்கள். என்ன தெரியுமா அறிவித்தார்கள்? டேய் ஓடிவாங்க, வெளியூர்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு, வந்து நம்ம ஊரில் உள்ள 2000 பன்னியை காலி பண்ணிட்டாரு, வா நீ வா. எல்லாம் சேர்ந்தாதான் இவரால் ஒரு மனுஷன் 2000 பன்னியை காலி பண்ண முடியும்னா, இந்த ஒரு மனுஷனை துரத்தணும்னா நம்ம ஒரு 2000 சேரணும், வா. அவன் எதை அறிவித்தான்? தவறானதை அறிவித்தான். ஆனா அதே அதிகாரத்துக்கு கீழே பார்த்தா அதையும் வாசிச்சிருவோமா? 19-20 வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்ன நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ 2 பேருடைய அறிவிப்புக்கு வித்தியாசம் உண்டா? நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குரூப் என்ன அறிவிச்சாங்க? விடாத, வாடா, புரியுறா. 2வது இவன் போய் அறிவிச்சான். என்ன தெரியுமா அறிவிச்சான்? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. அப்ப நான் தேடி போகல, என்ன தேடி ஒருத்தர் வந்தாரு. நான் சங்கலியால என்ன யாரும் கட்ட முடியாது. கல்லால தலை முதல் கால் வரைக்கும் காயப்படுத்தி கொண்டிருந்தேன். வீட்டில் தங்க மாட்டேன், பிரேத குழியில தங்கி கொண்டிருந்தேன். என்னை தேடி ஒருவர் வந்து என்னை விடுதலையாக்கி, நேற்றைக்கு வரைக்கும் பிசாசு பிடித்த என்ன இன்றைக்கு பாஸ்டரா மாற்றினது உண்மையானா, என்னை ரட்சித்தவர் உங்களை ரட்சிப்பாருன்னு அறிவிச்சான். ஒரு கூட்டம் அறிவிச்சான், வாடாவா இயேசுவை பிடிப்போம், பண்ணிய கொன்னவரை சும்மா விடலாமடா. இன்னைக்கு எதை தெரியுமா பல நேரத்தில் அறிவிக்கிறோம்? அக்கா கேட்டியா, மற்றவங்களுக்கு வீட்டில் நடந்த தெரியுமா, உனக்கு மற்ற பிள்ளைய பற்றி தெரியுமா, மற்றவரை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த தவறானதை அறிவிக்கிறவர்கள் யாரும் கையை வைத்தாண்டா. இன்னொரு கூட்டம் இதன் மத்தியில சரியானதை அறிவிச்சாங்க. கிறிஸ்துவ மட்டும் அறிவிச்சாங்க. அவர் பேசினாலே எதை பற்றி தான் பேசுவார்னா, இயேசுவை பற்றி தான் பேசுவார். யாருக்காவது பேசினாலும் இவருடைய உள்ளத்தின் நோக்கமெல்லாம் இவரை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடலாமா, இவரை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துடலாமா, இவரை எப்படியாவது நான் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்குள்ளவனாய் மாறுவது போல இவர்களையும் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்குள்ளவர்களாய் மாற பண்ணலாமா? இதை அறிவிக்கிறவர்கள் தான் தேவை. புரிஞ்சவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்கு புரிஞ்சு பாஸ்டர், எடுத்துக்கொள்ளப்படுதலும் புரிஞ்சு, எடுத்துக்கொள்ளப்படுற நான் என்ன செய்யணும்னு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம்.